அப்போது அவனை புறக்கணித்தது ஒரு வீடு, அவனை ஏற்றுக்கிட்டது ஒரு நாடு. நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, புறக்கணிக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் காரணம் இல்லாமல் இருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய காரணம், இவங்க அம்மா அப்பாவுடைய காரணத்துக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இவர் ஒன்றும் பண்ணலை, பரஸ்திரியின் மகன்ற பேரை வாங்குறதுக்கு இவர் ஒன்றும் செய்யலையே. அதனால் யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக, யாரோ ஒருத்தருடைய பிரச்சனைக்காக நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்படலாம். உங்களை ஒரு வீடு புறக்கணிக்கலாம், ஒரு நபர் புறக்கணிக்கலாம். ஆனால் ஏசப்பா ரொம்ப அழகாக வாக்கு கொடுக்குறாரு, இல்லை உன்னை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நாடையே நான் வச்சுருக்கிறேன். உன்னை புறக்கணிக்கிறதுக்கு 10 பேர் இருந்ததை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை ஏற்றுக்கிறதுக்கு 10,000 பேர் வர்ற அளவிற்கு உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால் புறக்கணிக்கிறவங்களை குறித்து கவலையே பட வேண்டாம். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படி அல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கிற குகையும் உமக்கு தருகிறேன், என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், சாராய் மரித்து போகிறார்கள், அவர்களை அடக்கம் பண்ணணும். இப்போ அதற்காக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் குகையை பார்க்குறாரு. அது ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு. அதை வாங்கலான்னு நினச்சி அந்த ஊரில் இருக்கிற ஒரு மனுஷனோட பேசும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் போய் எங்கிட்ட எதுக்கு வேலை பேசுகிறீங்க, வேண்டாம், நீங்கள் எதிர்த்து அடக்கம் பண்ணுங்க. அவர் எவ்வளோ ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. இல்லை அந்த சாப்டர் தான் இதை வாசிக்கிறோம். நீங்கள் இதை ஒரு வசனத்தை வாசித்தா உங்களுக்கு புரியாது, அந்த ஏரியாவே வாசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படின்னா இதுதான் சம்பவம். அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, இல்லை நான் உங்கள்கிட்ட நிலம், எனக்கு இந்த குகை வேணும் அடக்கம் பண்ணுறதுக்கு, ஆனால் நான் ஃப்ரீயாக வாங்க மாட்டேன், எனக்கு நான் கேஷ் கொடுத்துட்றேன், உனக்கு என்ன வேணுமோ நிறுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் எங்களுக்கு சொந்தமாக கொடுங்க. இந்த மனுஷன் எவ்வளோ கேட்டும் ஆபிரகாம் அந்த மனுஷனிடத்துல இலவசமாய் அந்த இடத்த வாங்கவே இல்லை. அந்த இடத்துக்கு பணம் கொடுத்து தான் அதை சுதந்திரம் பண்ணினார். அதில் சாராய் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, அப்படியே ஜெனரேஷன் ஃபுல்லாக அதில் அடக்கம் பண்ணுறதுக்கு அது ஒரு குகையாக மாறிடுச்சு. அப்போது இன்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இந்த வசனத்தின்படி என்ன ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால், யாரிடத்துலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை உதவி கேட்கக்கூடாது என்கிற ஞானம் வரணும். அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேரிடத்துல டக்குன்னு கை நீட்டிடுறாங்க. சிலர் அது கஷ்டம்தான், ஏன்னா அவங்களுடைய பாடு, அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய தேவை அந்த மாதிரி இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரிடத்துல கை நீட்டுறீங்களோ மதிப்பு இழந்துரும். நம்ம கை நீட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற மதிப்பு கை நீட்டுனதுக்கு அப்புறம் வரவே வராது.